தாய் இறந்த சோகத்திலும் தேர்வு எழுதிய வள்ளியூரைச் சேர்ந்த மாணவர் +2 தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளார். தகவல்களோடு செய்தியாளர் ராஜீவ் கிருஷ்ணா இணைந்திருக்கிறார். ராஜீவ் கிருஷ்ணா, அந்த மாணவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருங்க. +2 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கிறார். தேர்ச்சி விகிதம் எவ்வளவு? அடுத்ததா அவர் என்ன துறையை தேர்வு செஞ்சு விருப்பப்படுறாரு? என்ன விவரம் ராஜீவ் கிருஷ்ணா? ஆனந்தி, நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அண்ணா நகர் சேர்ந்தவர் கிருஷ்ணமூர்த்தி. அவர் ஏற்கனவே 6 வருடங்களுக்கு முன்பு இறந்து விட்டார். இவரது மனைவி சுபலட்சுமி. இவரும் கடந்த 1 வருடங்களாக பாதிப்புக்குள்ளாகி நோய்வாய்ப்பட்டு இருந்திருந்தார். இந்த நிலையில் கடந்த மார்ச் 3ஆம் தேதி அன்று தேர்ச்சி +2 தேர்வு தொடங்கிய அன்று அதிகாலை அவர் தாய் அவருடைய சுனில்குமார் என்ற மகன் இருந்தார். அவர் +2 தேர்வு எழுத இருந்தார். இந்த நிலையில் அவரது தாயார் 3ஆம் தேதி அன்று தமிழ் தேர்வு அன்று இறந்து விட்டார். இந்த நிலையும் அந்த சோகத்தின் நடுவில் காலை 10:30 மணி அளவில் நடைபெற்ற அந்த தேர்வில் கலந்து கொண்டு தேர்வு எழுதிவிட்டு பின்பு மதியம் தாயினுடைய ஈமச்சடங்கில் கலந்து கொண்டார். இது சமூக ஊடகங்களில் மட்டுமல்லாமல் செய்திகளிலும் வெளியானது. இந்த நிலையில் தமிழக பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி அவரை தொடர்பு கொண்டு ஆறுதல் கூறி தனது கல்விக்கு தேவையான உதவிகள் செய்வதாகவும் கூறியிருந்தார். தற்போது இந்த தேர்வுக்கான முடிவுகள் வந்திருக்கிறது. இந்த முடிவில் அவர் எழுதிய முதலாவது தேர்வான தமிழில் 43 மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார். தொடர்ச்சியாக அனைத்து பாடங்களிலும் சேர்த்து 375 மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ராஜகிருஷ்ணா. மாணவர் சுனில்குமார் அளித்த பேட்டியை பார்க்கலாம். என் பேர் சுனில்குமார். நான் 12th படிக்கிறேன். 3ஆம் தேதி எக்ஸாம் அப்போ அம்மா இறந்துட்டாங்க. அப்பாவும் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் இறந்துட்டாங்க. நான் அந்த வருத்தத்தோடு தான் போய் எக்ஸாம் எழுதினேன். இன்றைக்கி ரிசல்ட்டு நான் பாஸ் ஆகிருக்கேன். 375 மார்க் எடுத்திருக்கேன். அடுத்த மேல் படிப்பு நான் கப்பல் சம்மந்தப்பட்டது படிக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு மட்டும் ஏதாவது அரசு உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். என் பேர் சுனில்குமார். நான் 12th படிக்கிறேன். 3ஆம் தேதி எக்ஸாம் அப்போ அம்மா இறந்துட்டாங்க. அப்பாவும் ஒரு 6 வருஷத்துக்கு முன்னால் இறந்துட்டாங்க. நான் அந்த வருத்தத்தோடு தான் போய் எக்ஸாம் எழுதினேன். இன்றைக்கி ரிசல்ட்டு நான் பாஸ் ஆகிருக்கேன். 375 மார்க் எடுத்திருக்கேன். அடுத்த மேல் படிப்பு நான் கப்பல் சம்மந்தப்பட்டது படிக்கலான்னு இருக்கிறேன். அதுக்கு மட்டும் ஏதாவது அரசு உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்.